அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே நமது தகப்பனுடைய உள்ளத்தில் உள்ள ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பள்ளிக்கூடத்தில் நாம் இப்போ பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எதற்காக என்று தெரியுமா? கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் ராஜாக்கள் ராஜாத்திகள் தேர்ந்தெடுக்கிற கடைசி காலத்தில் இருக்கிறோம். இப்போ கிறிஸ்து நம்மளை தயார் பண்ணிட்டு இருக்கார். ராஜாவா ராஜாத்தியா, கணவன் மனைவியா மணவாட்டியா இல்லை, நம்மளை தேவனுடைய மகளாகவும் தேவனுடைய மகனாகவும் நம்மளை தயார் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படி ஒரு ஆசிரியர் தயார் பண்ணி கொண்டிருக்கிறாரோ அது மாதிரி. அப்போது நம்முடைய தகப்பனாலும் இந்த நாளில், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் இந்த நாளில் உங்கள் யாவருக்கும் அவருடைய நாமத்தினாலே கிருபையும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக்கொண்டு ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தையை நாம் வாசித்து நமக்கான இந்த நாளுக்குரிய பாடத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்ச நாள் கிறிஸ்துவனுடைய அடிச்சோடில் ஓடலாம், வாசிக்கலாம். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரர், தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் மாமே. கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படி அவரோட கூட பாடுபட்டால் இப்படி நடக்கும். நாம் பிள்ளைகள்னா நாம் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு பங்காளி. இந்த உலகத்தில், சாத்தான் உலகத்தில் நாம் நன்மை செய்ய மனதாய் தேவ மனதாய் நடக்க விரும்பினா பாடுகள் தான். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுன்ட்டு போஸ்ட் ஓட்டிக்கினா அப்படி ஆகாது. ஏன்னா நாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். யார்கிட்ட? கிறிஸ்து கிட்ட, அவருடைய பள்ளிக்கூடத்தில் ரெடி ஆகிட்டு இருக்கோம். போர் சேவகனா நாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். நாம் அவருடைய கிறிஸ்துவோட உடன் சுதந்திரம். நாம் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம ஓடிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் பல பேர் கண்ணு தெரியாமல் இருக்கிறாங்க இல்லையா? அதாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம், தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்திருக்குது. அது என்னன்னா, அந்த சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ள அந்த நம்பிக்கையோட, அது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்படித்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டிருக்குது இந்த உலகம். அதாவது இந்த உலகத்தில் இன்னைக்கு கண்ணு தெரியாமல், காது கேட்காம, நடக்க முடியாமல், பேச முடியாமல் இருக்கிறாங்களே, பிச்சை எடுத்துட்டு இருக்காங்கள நம்ம சிக்னல் பக்கமெல்லாம். யாரால, எதனால் இது நடக்குது தெரியுமா? நாமும் கிறிஸ்துவின் அன்பு வேத மாணவர்கள் இருக்கிற நம்ம ஒரு 60-65 பேர் இருக்கோம் இல்லையா? நாம் ரெடி ஆகிட்டோம்னா கிறிஸ்துவனுடைய கேரக்டர் எப்படி 100% அவர் பாருங்கள். ஒவ்வொரு அப்பாவுக்கு இது பிடிக்குமா? அப்பாவுக்கு இப்படி பேசினா பிடிக்குமா? அப்பா அவனை உயிர் தெழுத வச்சா பிடிக்குமா? அப்பா இந்த செயல், இந்த அற்புதம் பண்ணா தேவன் மகிமை, அப்பா நம்ம அப்பா மகிமைப்படுவாரான்ட்டு இயேசு கிறிஸ்து யோசு செய்தாராம். அதே மாதிரி தான் நாம் பாருங்கள், கிறிஸ்துவனுடைய பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்துவனுடைய தேவனுடைய வார்த்தையை கிறிஸ்து மூலமாக வாங்கி நம்ம கேரக்டரை மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் மாத்திரம் இல்லை, மாற்றும் போது நம்மளுக்கு துக்கம் வரும். ஏன்னா நாம் கிறிஸ்துவோட உடன் சுதந்திரம். நாம் ஏன்னா நம்மளுக்கான உயர்ந்த நோக்கம் இருக்கு. இக்காலத்து பாடுகள் வருங்கால அந்த மகிமையில, கிறிஸ்துவோட ராஜ்யத்தில், கிறிஸ்துவோட ஆசீர்வாதமான அந்த ஒரு மகிமையான ஒரு இடத்துல நம்ம கிறிஸ்துவோட நிற்கும் பொழுது அதில் சந்தோஷம் மட்டும்தான். அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்கே வேதனை இல்லை. அப்போது அங்கே தான் நம்மளுக்கு நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கினாவே, இல்லை கிறிஸ்துவங்களா மாறிட்டாவே நம்முடைய சொந்த துக்கம் சந்தோஷமாக மாறிடாது. அப்போ என்ன வரும்? அப்போ நான் அப்படியே பேர் சைப்பில் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, நாம் போராளிகள், நாம் தளபதி, போர் எட்டு இயேசு கிறிஸ்து எட்டு நம்மளை தயார் பண்ணிக்கிறார். இக்காலத்து பாடுகள் வருங்கால மகிமைக்கு இல்லை, ஈடு இல்லை. அப்போ நம்ம கிறிஸ்துவோட ராஜ்யத்தில் போய் நம்ம எல்லாருமே போய் நின்றுன்னு வச்சுங்க. ஒரு ஆவிக்குரிய ரீதியில் நம்ம யோசிங்க. நம்ம எல்லாரும் கிறிஸ்துவோட கூட போய் பேதுரு கூடவும், கன்னிமரியாள் கூடவும், யாக்கோபு, யோவான், அப்போஸ்தலன் பவுல் கூட போய் இப்போ மகிமையில் போய் நம்ம
நின்றுடும். அது அந்த புத்தி உள்ள ஸ்திரீ. ஸ்திரீனாவே சபை தான். அது முதல்ல அதை தெரிஞ்சுங்க சகோதர சகோதரிகளே. அதில் ஊமையாக சொன்னது அந்த வார்த்தை. ஸ்திரீனா லேடிஸ்ன்னு அர்த்தம் இல்லை. வேதத்தில் எங்கெங்கெல்லாம் ஸ்திரீன்னு வருதோ அது சபைக்கு. சபை அதான் உண்மையான 1,44,000 பிரதர். அதை தான் சொல்கிறார். அப்போ நம்மளாம் இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த நம்முடைய பூமிக்குரிய ஓட்டத்தை நம்ம எப்போ முடிப்போன்னு தெரியாது. அப்போ நம்ம ஓடிட்டுருக்கோம்ல கொஞ்ச நாள். இந்த ஓட்டம் முடிஞ்சிட்டு நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் கூடவும் இயேசு கிறிஸ்து கூட மரியாள் கூடவும் எல்லார் கூடயும் போய்ட்டு அந்த பரலோகத்தில் அவருடைய கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இப்போ தொடக்கம். இப்போ கண்ணுக்கு தெரிகிற உலகத்தில் நாம, அதாவது இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் பார்க்குற பாக்கியசாலி நாம் இல்லையா? அப்போ அந்த நம்முடைய இந்த ஓட்டத்தை, நம்முடைய பூமிக்குரிய ஓட்டத்தை முடிச்சுட்டு நாம் கிறிஸ்துக்குள்ளே மறிச்சோம்னா நம்ம எங்கே நிற்போம்? இயேசு கிறிஸ்து கூடயும் பிதாவாகிய நம்முடைய தகப்பன் கூடயும் நம்முடைய அப்போஸ்தலர் கன்னிமேல் கூட நிற்கும் பொழுது நாம் இப்போ பட்ட பாடுகளுக்குல, இந்த பூமிக்குரிய நம்ம பட்ட பாடுகள் அது நம்மளுக்கு அற்பமாக தெரியுமா? அதை தான் சொல்லியிருக்கார். இக்காலத்து பாடுகள் வருங்கால மகிமைக்கு ஒப்பிட ஈடானது இல்லை அப்படின்னு ரோமருக்கு அன்னைக்கு பவுல் சொன்னார். இன்னைக்கு அதே அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், இன்றைக்கி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரா இல்லையா? பாருங்கள், அவர் நியாயப்பிரமாணத்துக்குள்ள அடிமையாக இருந்தபோது நியாயம் அதுக்காக வைராக்கியமாக இருந்தார். கிறிஸ்துவை ஏற்றுக்கினதுக்கு அப்புறம் கிறிஸ்துவுக்கு அடிமையாக மட்டும்தான் இருந்தார். உலகத்துக்கு இல்லையே பிரதர் அவர். அப்போ என்ன அர்த்தம்? நாமும் இந்த உலகத்திலேருந்து, இந்த உலக ஆசை, விக்கிரகம், இச்சை, பாவம், அக்கிரமம், மீறுதல், பொய் சொல்கிறது, திருடுறது எல்லாத்தையும் கலாத்தியர் 5:19 இருக்குது இல்லையா? சாத்தானுடைய அந்த குணங்கள், பூமிக்குரிய குணங்கள், அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிடுங்க. அப்போஸ்தலனாகிய சவுலாக இருந்த மாதிரி பவுலாக மாறினதுக்கு அப்புறம் பாருங்கள், என்ன ஒரு பம்பட்டா அப்படின்வாங்க ஒரு இந்த உலகத்தில், இந்த கேஜிஎஃப்லாம் ஒரு 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 அதிசயமான ஒரு பிள்ளையா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்தார் பாருங்க. பெரிய ஒரு அம்பானி மாதிரி இருந்தவர் இயேசு கிறிஸ்துவுக்காக ரோம குடியுரிமையை விட்டார். கமாலியல் பாதத்தில் படித்த ஒரு இவர் பாருங்க, படித்த இவங்களுக்கு யூதர் கலப்பு பிரசங்கம் பண்ணல, புறஜாதிக்கு போய் பண்ணார். அந்த புறஜாதி தானே நாமெல்லாம் என்ன இஸ்ரேலர் கோத்திரத்தாரா? யூதா வம்சமானமோ இல்லையே. நம்மளாம் புறஜாதி. ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்ட காட்டு மரம் ஒலிவ மரம். யூதா கோத்த ராஜ சிங்கம், யூதா கோத்திரத்து ராஜ சிங்கம் நம்முடைய இயேசு கிறிஸ்து அப்படியே ஜொலிக்கிறார்ல மகிமையில். அவர் பாருங்க அப்படியே பாடுகள் அனுபவிச்சார். அவருடைய உயர்ந்த அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டு வந்து நமக்காக நம்முடைய பாவத்திற்காக தன்னுடைய பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய நீதியை அப்படியே அவர் தன்னுடைய சரீரத்தில் காமிச்சார். அதே மாதிரி தான் ஈடுபலி. இந்த உலகத்துக்காக ஒருத்தர் ஈடுபலி கொடுக்கணும்னா அது யாரு? ஒரு பரிசுத்த ரத்தம். அன்னைக்கு ஆபேலோட ரத்தம் பேசிச்சா இல்லையா? பேசிச்சுல்ல. அன்னைக்கு ஆபேலோட ரத்தம் பேசிச்சு. நம்ம வாசிக்கலாம், ஆபேலோட ரத்தம் பேசி. இன்னைக்கு அந்த ரத்தம் பேசி இப்போ யாருடைய ரத்தம் பேச தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய நன்மையானவளை பேசுகிற அவருடைய தெளிக்கப்பட்ட ரத்தத்தால் அவர்கிட்ட வந்துட்டுருக்கோம். இப்போ நம்மளுக்காக, நம்முடைய பாவத்திற்காக அவருடைய ரத்தம் தேவனுக்கு முன்னாடி பரிசுத்த ஸ்தலத்தில் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்குது. நம்ம ரத்தம் பாருங்க, கொஞ்சம் அறுத்துட்டு விட்டோம்னா உறைஞ்சிடும் அவருடைய, ஏன்னா நம்மளது பாவமானது. ஆனால் இயேசு கிறிஸ்து பாவம் மரியாதை பரிசுத்த ஆட்டுக்குட்டி, பரிசுத்த தாய். நம்மளுக்கு அப்பாவை காமிக்கிற ஒரு தாய் இயேசு கிறிஸ்து தான். அப்பேற்பட்ட மகான் குழு நாம் இருக்கும் பொழுது பாருங்க, நம்ம என்ன பண்ணோம்? தேவனுக்கு பயப்படணும். சரிங்களா? மோசையே பாருங்க, முச்செடி பார்த்து எரியுது, கருகுல ஒத்து பார்க்குறார், அப்படியே பயப்படுறார். ஒரு ராஜ்ய தளபதி அவரு. 40 வருஷம் எகிப்தில் பார்வோன் மகனாக இருந்தவர். ஆனால் தேவனுக்கு முன்னாடி அப்படியே பயந்து நீங்கள் நிற்கிறார். நம்மளுக்கு இருக்கா? நம்மளுக்கு அந்த பயம்தான் இல்லையே. சபைக்கு நேரத்தோடு போடுற இது இல்லை. சபைக்கு போக சொன்னால் கூட தேவன் எனக்கு அற்புதம் பண்ணிட்டோம், தேவனுடைய கஷ்டத்தை கண்ணீரை எல்லாத்தையும் மாற்றிட்டோம், அதுக்கப்புறம் சபைக்கு போகிறோன்னா ஊதாரி மகளாக நாம் இருக்கிறோன்னு அர்த்தம். பிரியமானவர்களே, நம்ம எழுந்து போகணும். அந்த ஓமை தெரியும் இல்லையா? தன்னுடைய சொத்து நம்மளுக்கு கொடுத்த மகிமையை தான் சொல்கிறார் அவர்.
நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருப்போம். பாருங்கள் எத்தனையோ கண்ணு தெரியாதவங்க இன்றைக்கெல்லாம் சிஸ்டியெல்லாம் பாருங்கள் எத்தனை பேர் தவிக்கிறாங்க. எனக்கு கண்ணு மட்டும் இருந்தால் போதும். ஒரு கூட சொல்கிறான், நான் நல்லா பாடுவேன், அவருடைய மகிமையை பார்த்துட்டு நான் அவர் வழியில் மட்டும்தான் போவேன்னுவான். காது கேட்காதவன் சொல்லுவான், தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியலையே, எனக்கு தேவன் காதை அடிச்சிட்டாருன்ட்டு இன்றைக்கி அவன் ஃபீல் பண்ணுக்கிறான். வாய் பேசாதவன், எனக்கு மட்டும் வாய் இருந்தால் நான் தேவனுடைய வார்த்தையை போய் ஊரெல்லாம் சொல்லுவேன்னுட்டு வாய் பேசாதவும் அது சொல்கிறான். நம்மளுக்கு எல்லாமே கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தார். எவனோ பண்ண காரியத்துக்காக நம்ம சாத்தானுடைய வழியிலையும் சாத்தான் கூப்பிட்ட அந்த யூதாஸ் மாதிரிக்கிற ஆள் பின்னாடியும் போயிட்டு வாழ்க்கையை இழந்துட்டோமே. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய ரத்தம் பேசுது. அன்னைக்கு ஆபேலுடைய ரத்தம் பேசுனது, காயின் கொலை பண்ணுறான் இல்லையா, அந்த ரத்தம் பேசுனது தேவனுக்கு கெட்டது. இயேசு கிறிஸ்து அங்கே வந்து கேட்குறாரு, உன் சகோதரன் எங்க? ஆபேல காயினை பார்த்து, நான் என்ன அவனுக்கு என்ன செக்யூரிட்டி கார்டா அப்படின்னு கேட்குறான், நான் என்ன காவலாளியான்னு கேட்குறான். மற்ற ரத்தத்தை நீ எப்படி வெட்டலான்னு கேட்குறாரு. புரியுதா? அன்னைக்கு அந்த ரத்தம் பேசுது. ஆபேலுடைய கீழே சிந்தன அந்த ரத்தம் தேவன் முன்னாடி பேசுதுன்னா, இன்னைக்கு நாம் பண்ணுற அக்கிரமம் பண்ணுற ரத்தம் பேசாதா? இன்னைக்கு நம்மளுக்காக அவருடைய ஈடுபலியால், இயேசு கிறிஸ்து ஈடுபலியால் தான் இன்றைக்கி நான் மகிமைக்கு போகிறேன் அப்படின்ட்டு நீ நம்பி வந்திருக்கல. இப்போ நம்முடைய ரத்தம் கிறிஸ்துவோட ரத்தத்தோடு கலந்தா தேவனுக்கு அது பிரியமாக தானே இருக்கும். பின்மாற்றம் ஆகிடக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் இதோ சாத்தானுடைய கண்ட்ரோல் முடிய போது, கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு ராஜாக்களில் 1,44,000 ராஜாக்கள் எப்போ ரெடி ஆகிறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் யார் யார் மரித்தாங்களோ, அப்போஸ்தலர்கள், கன்னிமரியாள், இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் 1,44,000 ராஜாக்களும் ராஜாத்திகளும் ரெடி ஆகலை. இவ்வளவு நாள் பொறுமையாக இருக்கிறார். இவ்வளவு நாள் தேவனும் இயேசு கிறிஸ்துவும். நீ மாறுறியா? நான் மாறுறேன்னா? நாம் மாறிக்கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை உள்வாங்கி, அன்னைக்கு மரியாள் உள்வாங்கினாங்க, பவர் உம்மலை வரும். அதுதான் பரிசுத்தாவி. 3வது ஆள் இல்லை. அந்த பவர் வந்த உடனே நீங்கள் கர்ப்பமாவீங்க. நம்மன உடனே பாருங்கள், குழந்தை வயிற்றுக்குள்ளே உருவாகுது. நாமளும் இன்றைக்கி தேவனுடைய வார்த்தை, அதே மரியாளுக்குள்ளே வந்த வார்த்தையே தான் இன்றைக்கி அந்த வகுப்பாராக இருந்தால் நம்மளுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை வருது. இக்காலத்து பாடுகள் கொஞ்ச நாள், மகிமைக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிடும் ராஜா. சகோதரி, உங்களை மகிமைக்குள்ளே கூட்டு போகிறதுக்காக உன்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னிக்க இயேசு கிறிஸ்து ரெடியாக இருக்கிறார் இல்லையா? அவருடைய ரத்தம் உனக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிட்டு இருக்குது அப்பா கிட்ட. இன்னும் உணராமல் சபைக்கு போகாமல் இருக்கலாமா? உதாரித்தனமாக இருந்தோம். எல்லா அக்கிரமும், எல்லா மீறுதல், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாரு. எஸ்ஐயா 43 அதை தானே சொல்லுது, உன்னை மீட்டுட்டேன் சாத்தான் கிட்டேருந்து, நீ இதுக்கு மேலே நீ என்னுடையவன்ட்டு இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நாம் ஏன் விசுவாசிக்கிறதில்ல? விசுவாசித்தாதான் தேவனுடைய மகிமை காண முடியும். அவர் என்னை பார்த்துன்னுக்கிறார், என்னை வந்து ஆசீர்வதிச்சுட்டு போட்டுமே தேவன், ஏன் அவருக்கு கண்ணு இல்லையான்னு ஒரு சில நபர்கள் கேட்குறாங்க. தேவன்கிட்ட வந்தால் தான் அவர் ஆசீர்வதிப்பார். நாம் அவரை தேடினா அவர் நம்மளுக்கு ஆனது கேட்டால் தான் கிடைக்கும். அவர்கிட்ட போனால் தான் ஆசீர்வாதம். அந்த ஊதாரி மகன் பண்ணி துன்ற தவிட்டாண்டே இருந்தான், ஆசீர்வாதம் கிடைக்கல. எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், அங்கே என்னுடைய மகன் சொல்ல தகுதி இல்லை எனக்கு, நான் ஊழியக்காரில் ஒருத்தனா இருக்க போகிறேன்ட்டு போய் அவர் முன்னாடி விழுந்த உடனே ஓடி வந்து எடுத்துட்டார்ல, ஓடி வந்து அவனை தூக்கிட்டார்ல. ஒரு விருந்து நடக்குது பாருங்க. பழைய சகோதரன் வரான், அவனுடைய மூத்த அண்ணன், என்ன இது, நான் இவ்வளோ நாள் கூட இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லையான்னு. ஆனால் அப்பா பாருங்க, மனம் திரும்புகிற ஒரு பாவி, நம்மள மாதிரி பாவி நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படுது பிரதர். அதை உணர்றதில்ல. உணரணும். இப்போவாவது உணர்ந்தா போதும், பெரிய ஆசீர்வாதம் வரும். பாருங்க பிரதர், நாம் நினைக்கலாம் இப்போ நம்ம சபையாக போகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்ச நாள் உலகத்தில் இருந்துட்டு போயிடலான்ட்டு, ஞானஸ்நான வேதமானவர்களாக இருந்தால் கூட இருக்கலாம். கொஞ்ச நாள் அப்படியே இருந்துட்டு சபைக்கு நேரத்துக்கு ஏதோ போயிட்டு வந்துட்டு குணலட்சணத்தை காமிக்காமல் திரள் கூட்டமாக போகலான்னு நினைக்கிறியா பிரதர்? நினைக்கிறீங்களா சகோதரி? நீங்கள் நினைக்கிறீங்களா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏதோ தேவன் பண்ணால் நான் மாற்றிக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? வேணாம் சிஸ்டர். சபையில் 1 மடங்கு தான் உபத்திரம். சபையாக நம்ம மாறணும்னா இந்த கொஞ்ச காலத்தில், சாத்தானுடைய கண்ட்ரோலில் இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் எவ்வளோ நாள் 1 மடங்கு உபத்திரவம் தான், ஒரே 1 மடங்கு தான். தானியல் போல ஒரே சிங்க கேபி தான். அங்கே கூட பாருங்க, சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார்.
தானியேல் பாருங்க, தான் சாவுன்னு தெரிஞ்சு கூட 3 வேளை ஜெபம் பண்ணார். நாம் எப்படி இருக்கிறோம்? வைராக்கியம், கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு ஓடுறோமா பிரதர்? அப்போ நீங்கள் பாக்கியசாலி. அப்போது சகோதரி, நீங்கள் பாக்கியசாலி. நீங்கள் கிறிஸ்து கிட்ட வந்தால் மட்டும் போதும். பைசா கேட்கல, பணம் கேட்கல, உங்களுடைய 1 மணி நேரத்தை கேட்குறோம். எங்களுடைய இந்த வேத பாடம் பாருங்கள், நம்முடைய வீட்டில் மேலே 2வது மாடியில் 1 மணி நேரம் இலவசமாக நடத்துகிறோம். இலவசமாக காலை உணவும் தரோம். நீங்கள் வாங்க, அப்பாவுடைய அன்பை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் பிரதர். ஏன் வரத்த இயக்கம்? இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடலான்னா, திரள் கூட்டமாக போயிடலாம், அவங்களும் பரலோகத்துக்கு போகிறவங்க தானே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. 1,40,000 முடிஞ்ச உடனே திரள் கூட்டம். அவங்களுக்கு எப்படி தெரியுமா? சாத்ராக், அபேத்நேகு, அனனியா, மிஷாயேல், சரியா, அந்த 3 பேர் போனாங்கல்ல, 7 மடங்கு சூடாக்குனாங்க அந்த நெருப்பை. அதில் போட்டுருவாங்க. அப்போ 7 மடங்கு உபத்திரவம் இருக்கும். அதனால் வேணாம் பிரதர், சபையிலே போயிடலாம். நம்ம கடந்த நாட்களில் ஒரு பிரதர் அப்படி தான் சொன்னாராம். எல்லாரும் கைவிடப்பட்ட நிலை. அந்த பிரதர் தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்ல ஒரு இது கேட்பாராம். பிரதர், இந்த சப்ஜெக்டுக்கு இதை கொடுங்க, இந்த ரீப்ரிண்ட், இந்த இது இப்படியெல்லாம் கேட்பாராம், பிபிடியெல்லாம். அவருக்கு யாரும் உதவி பண்ணாத, யாரோ ஒருத்தர் மூலமாக ஒரு சிலது பண்ணிவிட்டு மற்ற உதவி பண்ணாத பெரிய பெரிய ஆளுங்களாம் உதவி பண்ணாமல் தவிக்கும் போது தனிச்சு விட்ட மாதிரி இருந்தாராம். கிறிஸ்துவனுடைய கருவை அந்த பிரதர் உள்வாங்கிட்டு இருந்த போதும் அவரை தூக்கி விடுறதுக்கு சபையில் யாருமே இல்லையா. ஆனாலும் அவர் என்ன பண்ணாராம்? அவருக்கு தேவனுடைய வார்த்தை வந்துச்சு, இக்காலத்து பாடுகள் வருங்கால மகிமைக்கு ஈடானது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவர் அதை கேர் பண்ணலையா. உடனே அப்பா கிட்ட போய், அப்பா, நான் ஏதோ தெரியாமல் நான் தனியாக்கிறேன்னு நினச்சிட்டேன், இதெல்லாம் நீங்கள் அனுமதிக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகள் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடந்து கொண்டிருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்? யாவரோடும் சமாதானமாக இருந்துடணும். பரிசுத்தமாக இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும். அதனால் நம்முடைய சகோதரியை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அப்போ ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னா சபைக்கு போகாமல் இருப்பாங்க, நம்ம சொல்லாமல் இருக்கணுமா? அது இல்லை. நீ அசிங்கமானவ, நீ இப்பேற்பட்ட கேரக்டர் நிறைஞ்சவ, நீ இதுக்கு முன்னாடி இப்படி வாழ்ந்தவ அப்படின்னு குத்தி பேசக்கூடாது. குத்தி பேசுகிறவன் சாத்தானோட கருவி, அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணோம்? சகோதரி கிட்ட போயிட்டு அன்பாக பேசி, சகோதரி வாங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க. இன்னும் எவ்வளோ நாள்னு தெரியல, நம்முடைய முடிவில் நம்ம இறக்கும் பொழுது இந்த உலகத்தார் முன்னாடி நம்ம சாட்சியாக தேவனுடைய பிள்ளையா முடிஞ்ச அளவுக்கு நடந்து அவருடைய சரீரத்தில் அடக்கம் பண்ணுற மாதிரி நம்ம மறிக்கணும். கொஞ்ச நாள் கிறிஸ்துவனுடைய கேரக்டரை வாங்கணும். முடியாதுதான், நம்முடைய பழைய மாம்சன் விடமாட்டான் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசத்தோடு அதிகாலைல கிறிஸ்து மூலமாக ஜெபம் பண்ணால் நம்மளுக்காக அந்த ஆபேலுடைய ரத்தம் பேசின மாதிரி இந்த குற்றம் இல்லாத நம்முடைய மீட்பர், நம்முடைய இரட்சகர், நம்முடைய தாய், நம்முடைய அண்ணன், நம்முடைய போதகர், நம்முடைய ஆயன், நம்முடைய வக்கீல், நம்முடைய பரிகாரியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இப்போ கூப்பிட்றார். நான் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டேன், இனி என்னுடைய வார்த்தையை கேளு. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஈகோவை விட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் சமாதானமாக பரிசுத்தமாக நீ இருந்தால் தான் நீ என் கூட வந்துடலாம். பாருங்கள், பைபிளில் ஒருத்தர் என்ன பண்ணுவான்? ஒருவேளை போஜனத்துக்காக, அதாவது ஈசாக்குக்கு, அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி ஒரே மனைவியோட வாழ்ந்தவர் இதுதான் ஈசாக்கு, ரெபெக்காள். வேதத்தில் அதான் இருக்குது. கட்டளைக்கு முன்னாடி, நியாயப்பிரமாண கட்டளைக்கு முன்னாடி அப்பேற்பட்ட இதுலேருந்து வந்தவங்க ஏசா, யாக்கோபு. அப்போது யாக்கோபு பாருங்கள், 2வது பிள்ளை தான். முதல் பிள்ளைக்கு தான் 2 விதமான ஆசீர்வாதம், 2 பங்கு சொத்து, சேஷ்ட புத்திர பாகம். ஆனால் அப்பா அம்மாவை பார்த்துக்கிற பொறுப்பை 2வது பிள்ளையாக இருக்கிற யாக்கோபு தான் வாங்கி இது பண்ணுக்கிறாரு. ஆனால் முதல் பிள்ளை தான் அது பார்த்துக்கணும். ஆனால் ஏசா பாருங்கள், கானானிய பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துட்டு ரெபெக்காளுக்கு ரொம்ப மனநோக்காக இருந்துக்கிறாங்க. யார்? ஏசாவோட பொண்டாட்டி. இன்றைக்கும் அப்படி இருக்காங்க இல்லையா? நிறைய பேர் அப்படி இருக்காங்கள்ல. மாமியாரை மதிக்கிறது இல்லை, துரத்துறது. மாமியார்னாவே அவங்களுக்கு ஒரு வேளை சோறு போகிறதில்ல. அவங்கள உலகத்தில் இருக்கிற சென்னை பாஷையில் பேசுகிற மாதிரி அன்றைக்கி பேசியிருக்க கூடும். அதனால தான் ரெபெக்காள் என்ன பண்ணுறாங்க? யாக்கோபுக்கு ஏசா மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு, ஏசாவுக்கு அவர் பாருங்கள், ஈசாக்கு ஆசீர்வதிக்கணும், போயிட்டு நீ எனக்கு பிடிச்சமான
இது மாதிரிலாம் சமைச்சு காட்டில் போய் வேட்டையாடி இது மாதிரி கறி எடுத்துன்னு வந்து கொடு, நான் உன்னை ஆசீர்வதிச்சுட்டு இது பண்ண போகிறேன், என்னுடைய இதை முடிக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது ரெபெக்காள் ஓரமாக காதில் கேட்டு போய் இந்த ஆசீர்வாதம் ஏசாக்கு போயிடக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவரை மாதிரியே என்னது ஏசாக்கு நிறைய முடி இருக்கும், அதே மாதிரி அந்த முடியெல்லாம் கையில், அவர் கண்ணு தெரியாது, யாருக்கு, ஈசாக்குக்கு கண்ணு தெரியாது, அதுக்கெல்லாம் அர்த்த ஓமைகள் நான் சொல்கிறேன். அப்போது அந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. என்ன பண்ணுறாங்க, ரெபெக்காள் ஏசா வேட்டைக்கு போன உடனே அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ரெபெக்காள் யாக்கோபுக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. சேஷ்டபுத்திர ஆசீர்வாதம் பாருங்கள். ஏதோ ஒரு வஞ்சனை பண்ண மாதிரி இருக்கும், ஏதோ வஞ்சனை பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை பிரதர், வஞ்சனை பண்ண மாதிரி இல்லை. ஏன்னா அவர் நீதி உள்ளவர் சரிங்களா. அவர் நீங்கள் 9ஆம் அதிகாரம் ரோமர் 9:13 பாருங்கள், 12:13 மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் அப்படின்னு என்ன அர்த்தம், யாக்கோபுக்கு ஏசா ஊழியம் செய்வானா. பாருங்கள், 2வது புள்ளியாக இருந்தா ரெபெக்காள் பாருங்கள், ஒரு மறைமுகமான ஒரு காரியம், தப்பான காரியம் செஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் கேரக்டர் நல்லா இருக்குது. யாக்கோபு பாருங்கள் உண்மையாக இருந்திருக்கான், அப்பா அம்மாவை கவனிச்சுருந்துக்கிறான். இன்றைக்கி அது மாதிரி நாம் இருக்கிறோமா, இல்லை ஏசா மாதிரி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்கிறோமா. பாருங்கள் அவள் என்ன நடக்குது என்று பார்த்தா, யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் தேவன் அநீதி உண்டென்று, தேவனுக்குள்ள அநீதி இருக்குன்னு சொல்லலாமா? இல்லை பிரதர். எவன் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்குதோ அவன் மேலே இரக்கம். அப்போது இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நம்ம மேலே இரக்கம் வச்சுக்கிறாரு. நம்மளுக்கு பாருங்கள், பெரிய பெரிய பாஸ்டர்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய போப்பாண்டவர், ஆயர், குருக்கள், மூத்த சோர், அவங்களாம் கேரக்டரை காமிக்கல, ஆனால் நம்ம மேலே இரக்கம் இருக்குது. நம்ம 2வது யூதர்கள் இந்த மூத்தவங்க இல்லை, மூத்தவங்க தான் இஸ்ரவேலர். நாம் பாருங்கள் புறஜாதி, நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்காக பாருங்கள் இறங்குகிறார் நம்ம மேலே, கிருபையின் காலத்தில் நிற்கிறார். நாம் ஓடி முடிக்கவானவா. இந்த உலகத்தில் கண்ணு தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க, வாய் பேசாமல் முடியாமல், நடக்க முடியாமல், ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இவங்களாம் இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? நாம தான் பிரதர், நாம தான். எப்படி சொல்கிறீங்க பிரதர்னு கேட்குறீங்களா? அதுதான் நம்ம ஒரு வாசனம், அந்த சிருஷ்டியானது, அதாவது மிகுந்த ஆவலோடு காத்துட்ருக்கு. ரோமர் 8:19 இவங்கெல்லாம் நாம் ராஜாத்தி ஆகிட்டா கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் நாம் போய் நின்றுடுவோம் இல்லையா. நாம் போய் கன்னிமரியாளோட இயேசு கிறிஸ்துவோடு நிற்கும் பொழுது இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கண்ணு தெரிய வச்சுருவோம். எல்லாருக்கும் முடவுனா இல்லை, யாருமே முடவு இருக்க மாட்டான், யாருமே ஊமை இருக்க மாட்டான், யாருமே ஒரு நோயாளர், சுகர் பேஷண்ட், பிபி எதுவுமே இருக்காது. அது மாதிரி ஒரு இடத்துல அந்த அந்த பவர் இயேசு கிறிஸ்து எப்படி பண்ணார், செத்தவனை உயிரோட எழுப்பினார்ல, அது மாதிரி நம்ம அப்பா அம்மா உயிரோட எழுப்பி, நான் பாருங்க இப்போ நம்ம அப்பா சவரியாக இருக்கலாம், நம்ம அம்மா ஃபிலோமினா இருக்கலாம், இப்போ இவங்களெல்லாம் நான் உயிரோட எழுப்பி, நான் பாரு, நீங்கள் கிறிஸ்துவ அப்பான்னு சொல்லுந்தீங்க, ஆனால் உண்மையான அப்பா அவர் இல்லைம்மா, அவர் தேவனோட புள்ளம்மா, அவர் அப்பாவோட குணத்தை அப்படியே காமிச்சாருமா நம்மளுக்காக, இந்த உலகத்துக்காகவே, உலகத்தில் சேர்ந்த எல்லாத்துக்காகவும் தேவனுடைய நீதியை அப்படியே, அதான் பாவத்தின் சம்பளம் மாறணும். அதனால் கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்தவங்க எல்லாருக்காகவும் அவருடைய மரணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து ஈடுபலி கொடுத்து, உலகத்துக்காகவே ஈடுபலி கொடுத்து பாருமா வந்துட்டார். அவரை பின்பற்றி வந்தேன், இன்றைக்கி நான் ராஜாவாக மேலே நிற்கிறேம்மா, நீங்களும் என்ன மாதிரி வந்துருங்கம்மா. நம்ம எல்லா பரலோகத்தில் நாங்கள் வேதமாக மாறிட்டோம், நீங்கள் மாறுங்கம்மா அப்படின்னு நம்ம உயிரோட எழுப்பி சொல்லுவோம்மா. அப்பேற்பட்ட பவர் கிறிஸ்துக்கு இருந்துச்சு இல்லை, அந்த லாசர் எழுப்பின பவர், அது மாதிரி நம்மளுக்கு இருக்குமா பிரதர்? அப்போ நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியசாலி பாருங்கள், சரிங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணோம், முதற் பேரான குமாரனுக்குள்ளே நம்ம அழைக்கப்பட்டு ராஜாத்தியாக தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மளை பயிற்றுவித்து கொண்டிருக்கிறார். யார்? இயேசு கிறிஸ்து ஸ்கூலில் உட்கார வச்சு நம்மளுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கார். நாம் என்ன பண்ணுறோம், இன்னும் அமைதியாக, இன்னும் பொறுமை இல்லாமல் அந்த உயர்ந்த நோக்கத்தை நாம் மறந்துட்டு ஓடுனுக்கிறோமா? உலகத்தில் இருக்கிற ஒரு ஜனக்கூட்டம் நாம் கடைசி ஜனக்கூட்டம், அடுத்த பெல்லு டோர் லாக்குன்ட்டு நம்ம நிறைய சொல்லிட்டோம், சரிங்களா. நம்முடைய நோக்கம் கிறிஸ்துவோட கொஞ்ச நாள் பாடுபடணும்,
அப்போ பாடுபட்டா அந்த மகிமையில் போகும்போது இப்போ பட்ட பாடலாம் அங்கே போய் நம்ம ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் இப்போ அங்கே போய் நின்னோம்னா இதெல்லாம் அற்பமாக தெரியும். நம்ம இவ்வளோ தான் நான். ஆனால் இந்த சபை வகுப்பாராக நம்ம போயிடணும், அந்த ஸ்திரீயாக போயிடணும். ஸ்திரீனா சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே, ஆண் பெண் எல்லாமே. அந்த லாஸ்ட்டு செலெக்ஷன் நடக்குது. ஒரு நாளைக்கே 1,50,000 பேர் உலகத்தில் சாவறாங்க. ஆனால் பாருங்கள் 2000 இயேசு கிறிஸ்து ஈடுபலி கொடுத்து 2026 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் 1,40,000 ஒரு நாளில் 1,50,000 பேர் சாவறான்னு உலக டெத்து ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் இயேசு கிறிஸ்து 2026 வருஷம் காத்துட்ருக்கிறாராம். பிதாவாகிய தேவன் 7,026 வருஷம் வரலாம் காத்துட்ருக்காராம். பாருங்கள், 7,026 வருஷம். அப்போ பாருங்கள் எவ்வளோ கஷ்டம். இன்னும் ஒரு 4 வருஷமோ 6 வருஷமோ தான் உலகத்தினுடைய முடிவு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்பாவோட திட்டத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணு? சங்கீதம் 55 பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள்னு சொல்லுவார். நாம் தான் அந்த பரிசுத்தவான்கள். நாம் தான் பலி செலுத்துகிறோம். இதை கேட்கறது கூட ஒரு பலி தான் பிரதர். இந்த வார்த்தையை கேட்குறேன்ல, இது கூட ஒரு பலி தான் சிஸ்டர். இதை வாங்கி இப்படி விட்டுறக்கூடாது. அதை நம்முடைய சிந்தனையில் எடுத்துகிட்டு போயிட்டு நேற்று இப்பேற்பட்ட ஒரு சில போய் தவறாக வந்திருக்கோம், அதை இன்றைக்கி திருத்திக்கணும். அப்பா எனக்கு அது பலவீனத்தை எடுத்து போல எனக்கு பரிசுத்தாவியை கொடுங்கப்பா, கிறிஸ்து மூலம் கேட்குறேன்ப்பா, கொடுங்கப்பா. இவ்வளோதான் ஜெபம். இந்த ஜெபன்றது என்ன ஒரு அருள் இந்த பேர் சேவையில் சொல்கிற மாதிரிலாம் இல்லை பிரதர். அதிகாலையில் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு முதல் அவர்கிட்ட வந்து அப்பா இந்த நாள் ஆசீர்வதிங்கப்பான்ட்டு முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேரணும். அப்பா உமக்குள்ளே இருக்கிற அந்த குணம், நீதி, வல்லமை, அன்பு, பரிசுத்தன்ற இந்த 4 குணத்தை எனக்கு கொடுங்கப்பா. நீதி, நியாயம், அன்பு, வல்லமை, இந்த 4 தான் அப்பாவோட குணம். அது எனக்கு கொடுங்கப்பா, கிறிஸ்து மூலமாக கொடுங்கப்பா. நீ சூரியனை கோடி சூரியனுக்கு பயங்கரமான வெளிச்சமாக இருக்கிறவங்க இந்த அற்ப சரீரத்தில் பார்க்க முடியாது, மகிமின் சரீரத்தில் உண்மை பார்க்கக்கூடிய பாக்கியவான்களாக என்னை மாற்றுங்கப்பா. கிறிஸ்துவனுடைய ரத்தத்தால் என்னை கழுவி சுத்தமாக்குங்கப்பா அப்படின்னு கேட்டா, அப்பா எனக்கு கீழ்ப்படிய முடியல, அந்த பலனை கொடுங்கப்பா. சகோதரியே நீங்கள் கேளுங்க, அப்பா அவங்ககிட்ட எப்படி நான் பேசணும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. உமால கூடும். செத்தவனை உயிரோட எழுப்புனீங்க, கண்ணு தெரியாதவனை கண்ணு வர வச்சிங்க, ஊமையினை பேச வச்சிங்க. அந்த பரிசுத்த வல்லமையை எனக்கு இன்னைக்கு கொடுக்க நீங்கள் சித்தமாக இருக்கீங்க. இதோ வந்துட்டோம், சபைக்கு வர இனி. அப்போ அந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்து நான் சாகும்போது பரிசுத்தமான மரணமாக கிறிஸ்துவுக்குள்ளே மறித்து பரலோக ராஜ்யத்தில் நான் இருக்கணும்ப்பா. அந்த பலவீனத்தை எனக்குள்ளே இருந்தால் அதை ஒன்று நான் எடுத்து போடுறதுக்கு எனக்கு பலனை கொடுத்தாதான் போவேன். யாக்கோபு கேட்டார் இல்லையா மிகாயேல் தூதன்கிட்ட, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். 2 மடங்கு ஆசீர்வாதம். வெறுங்கையாய் போனால் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை, சேஷ்டபுத்திர ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார்ல. பாருங்கள் அந்த சம்பவம் நீங்கள் படிச்சிருக்கீங்க பைபிளில். ஈசாக்கு ரெபெக்காள். ஏசா ஒரு தேவனை அறியாத கானானிய பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி வந்ததுனால மாமியாருக்கு உண்மையாக இல்லை, ரொம்ப மனநோவாக இருந்தாங்க. அதனால் ரெபெக்காள் 2வது புள்ளியாக இருந்த யாக்கோபுக்கு ஏசா மாதிரியே அவருக்கு முடியெல்லாம் இல்லை, அந்த முடியெல்லாம் செட் பண்ணி அவருக்கு பிடிச்ச, ஏன்னா ஈசாக்கு அதை ஆசீர்வதிச்சு மறிக்க போகிறாரு. அது மாதிரி நேரத்தில் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. அவருக்கு கண்ணு தெரியல. அப்போ பாருங்கள் ரெபெக்காள் ஒரு திருட்டுத்தனமாக பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் யார் மேலே கிருபை இருக்குதோ தேவன், அது மாதிரி தான் யாக்கோபு மேலே கிருபை இருந்தது. ஏன்னா அவனுடைய கேரக்டர் நல்லது, அப்பா அம்மா அவ்வளோ நல்லா பார்த்துன்னு. அப்போ தேவனோட பிள்ளையா முதல்ல நீ எப்பேற்பட்ட பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒபே பண்ணி தான் ஆகணும். அப்பா அம்மாவை ஒபே பண்ணலன்னா சபிக்கப்பட்டவன்ற லிஸ்ட்டில் போய்டுவோம் பிரதர். சகோதரி உஷார். அங்கே பாருங்கள் யாக்கோபு கீழ்ப்படிஞ்சார், 2 மடங்கான ஆசீர்வாதம். ரெபெக்காள் பாருங்கள் ஏசாக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நம்ம யாக்கோபுக்கு வாங்கிட்டாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? இதே அந்த சம்பவத்தை தேவன் ஆதியாம் புஸ்தகத்தில் 40 12-50 இந்த சம்பவத்தை பதிய வச்சார். ஏன் தேவன் இதெல்லாம் பண்ண வச்சார் தெரியுமா? நிழல். ரோமர் 5:10 படித்து பாருங்கள், இல்லை 1 கொரிந்தியர் 10:11 படித்து பாருங்கள். அது அவளுக்கு நிழலாக இருந்தது. முடிவு காலத்தில் இருக்கிற நம்மளுக்கு எச்சரிப்பு உண்டாக்க எழுதப்பட்டது. அது நிழல் 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 நிழல், அவள் தான். அங்கே ஈசாக்கு பாருங்கள் கண்ணு தெரியாமல் இருக்கிறார். யார்?
பொருளில், இப்போ இருக்கிற பொருளில் யார் தெரியுமா? தேவனா பிதாவாகிய தேவன். கண்ணு தெரியாமல் இல்லை, அவருடைய நீதி. நீதி. ரெபேக்காள் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம், ஈசாக்கு தேவனுக்கு அடையாளம். அங்கே பாருங்கள், ரெபேக்காள் ரெடி பண்ணி யாரை? யாக்கோபை ரெடி பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்க வச்சிடுறாங்க. ஏசா யூதா ஜனங்களுக்கு, இஸ்ரேவேலருக்கு அடையாளம், யூதர் இஸ்ரேவேலருக்கு அடையாளம். மூத்தவர்கள் நாம் வேறு ரெண்டாவது பட்சம். ஒட்ட வைக்கப்பட்ட ஒளிவு மரத்துக்கு பின்னாடி ஒட்ட வைக்கப்பட்ட புறஜாதி நாமோ. மாம்ச இஸ்ரேலர் நம்மளாம் இல்லையே, நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேவேலர், பரிசுத்த ஆவி. அப்போ பாருங்கள், அங்கே 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 என்ன பண்ணுறாங்க? ரெபேக்காள் ஏசாக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை யாக்கோப் ரெண்டாவது புள்ள, நாம தான் அந்த ரெண்டாவது புள்ள. நம்மளை பாருங்கள், அங்கே அவருக்கு ஈசாக்கு பிடிச்சமான பதார்த்தத்தை ரெடி பண்ணி அவனை மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு எட்டு வந்து நிற்க வைக்கிறாங்களே. கிறிஸ்துவோட அந்த ட்ரெஸ் என்னது? ரெபேக்காள் அழகா பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு அவர் தடவி பார்க்குறாரு. ஈசாக்கு தடவி பார்க்குறாரு. குரல் ஏசாவா இருக்கு, ஆனால் பேச்சு உடம்பு ஏசாவா இருக்குது ட்ரெஸ்ஸு, ஆனால் குரல் யாக்கோபா இருக்கேன்ட்டு. ஆனாலும் ஆசீர்வதிச்சிடுறார். அப்படியே தான் நம்மளையும் அவர் நீதியினுடைய கண்ணு தெரியாமன்றது ஒரு அடையாளம். அதாவது நீதியாக இருக்கிறார் பாருங்கள். ஒரு நீதிமன்றத்தில் கூட ஒரு தராசு வச்சு நிற்கிற ஒரு நீதி தேவதை கண்ணு மூடி வச்சுருப்பாங்க. இவனை பார்த்து அவனை பார்த்து இல்லை, நீதி சரியா, எனக்கு பிடிச்சமானது உண்மையா நீதியாக இருக்கா, அவனுக்கு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு. அதை தான் ரெபேக்காள் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து அதை தான் பண்ணுகிறார் பிரதர், அதை தான் பண்ணிகிட்ருக்காரு. பாருங்க, நாமும் பரலோக ராஜ்யத்தில் இருப்போம். இஸ்ரவேலர் நம்மளுக்கு கீழே வருவாங்க, முற்பிதாக்கள் நம்மளுக்கு கீழே வருவாங்க, தானியல் நம்மளுக்கு கீழே வருவார், சாத்ராக் மேஷாக் நம்மளுக்கு கீழே வரும். பாருங்க, நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவதி சிஸ்டர். நம்ம பாக்கியவதி இல்லையா? நம்ம தானியலை விடவா? நம்ம பாருங்க, திரள் கூட்டமாக மாறுற லெவலில் நம்ம யோசிக்கக்கூடாது. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த உலக வாழ்க்கையில் இருந்துட்டு வந்துடலான்னு நினைக்கக்கூடாது பிரதர். 7 மடங்கு உபத்திரம். அந்த பிரதர் ஒருத்தர் சொன்னா இல்லைங்களா, இம்மான் பிரதர், அவர் என்னன்றாருன்னா, எனக்கு எல்லாரும் கைவிடப்பட்டாங்க, யார் எனக்கு தரனாலும் சரி, தேவன் என்ன போஷிப்பான்றதுனால ஓடினாராம். அவருக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் ரெட்டிப்பா வந்துச்சா, யாக்கோபு கிடைச்சது மாதிரி ரெட்டிப்பா ரெட்டிப்பா ரெட்டிப்பா. அப்போ பாருங்க, அவர் தம்முடைய சொந்த பிள்ளையே நம்ம எல்லோருக்காகவும் ஒப்பு கொடுத்துறாரு. யாரு? பிதாவாகிய தேவன். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நம்மளுக்கு அருளாது இருப்பார். சொந்த புள்ளைய கொடுத்துட்டாரு, சொத்தை கொடுக்கல. உனக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய சொந்த செல்ல குழந்தைய கொடுத்துருக்காரு நம்முடைய பிதாவாகிய தகப்பன். அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு, நம்ம உணர முடியாத மாதிரி, வேதத்துள்ள ரகசியங்களை அறியாத மாதிரி பிசாசு நம்முடைய கண்களை குருடாக்கியிருக்கா. ஆனால் நம்மளுக்கு, இதுக்குள்ளே இருக்கிற நம்மளுக்கு தெளிவாக்கியிருக்கார் இல்லையா? கொஞ்ச நாள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி கிறிஸ்துவோட பள்ளிக்கூடத்தில் அன்றைக்கி ரெபேக்காள் ட்ரை பண்ணி, யாக்கோபை ட்ரை பண்ணி, சேஷ்ட புத்திர பாகம்ன்ற ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துட்டார்ல பிரதர். பண்ணார்ல. அந்த ரெபேக்காள் யாருக்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். அந்த கானானிய ஸ்திரீ பாருங்க, இன்னைக்கு வரல இயேசு கிறிஸ்துவை அவங்க இயேசுன்னு ஏற்றுக்குனாங்க, அபிஷேகம் செய்யப்பட்ட தேவனுடைய புள்ளனை ஏற்றுக்கல. அதனால தான் இன்றைக்கி அவங்க பாடுகள் உபத்திரத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறாங்க. தெரியுமா? நீங்கள் யூடியூப்பில் இஸ்ரேலை பற்றி போட்டு பாருங்கள், தெரியும். ரோட்டில் நம்மள மாதிரி நடக்க முடியாது அவங்களால, அண்டர் கிரவுண்டில் தங்கிட்டு இருக்காங்க. தெரியுமா? நம்மளை எவ்வளோ ஆசீர்வாதமாக பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கு கூட்டி குடிக்கிறார் தேவன் நம்மளுக்குன்னா, அவருக்கு என்ன சும்மா வாழ்ந்துட்டு போகணுன்றது இல்லை, அப்படி இல்லை. ஒரு நாளும் கூட்டி நாம் பேரம்பேத்தி எடுத்து அதுக்கப்புறம் சாவணும், வயசாகி சாவணுன்றது இல்லை. அவர் அதுக்கு ஒரு நாளைக்கு கூட்டி கொடுக்கல. இன்னைக்காவது மனம் திரும்பி வா, இன்னைக்காவது கிறிஸ்துவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவரை தேவனோட புள்ளன்னு ஏற்றுக்குன்னு, எனக்கு அப்பா யாவே தகப்பன், அதாவது ஒன்றான மெய் தேவனாகிய தேவனையும் நம் தகப்பனையும் 17:3 யோவான் 17:3 அவருடைய முகான இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் ஏற்றுக்குனா மட்டும்தான் இந்த புனிதர்கள்லாம் பேர் சபையில் சொல்லுவாங்க பரலோகத்தில் இருக்கிறாங்கன்னு. இல்லை பிரதர், எந்த புனிதர்களும் இல்லை. யார் அபிஷேகம் பண்ணி புனிதர்களா? சிலையே வைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து சிலையே ஓவியத்தையே வைக்கக்கூடாதுன்றீங்க. அந்தோனியாருக்கு ஒரு சிலை, தோமையாருக்கு ஒரு சிலை, எவன் இருக்கிற 3 அப்போஸ்தலர் தான் அந்த உலகத்தில் கல்ற இருக்கு. அதுக்கு மேலே இதை கட்டிட்டாங்க. இயேசு கிறிஸ்துக்கு கல்ற மேலே கட்டியிருப்பாங்கன்னு நினச்சிட்டா இயேசு கிறிஸ்துவோட உடம்பவே தேவன் மறைச்சிட்டார். மோசேவை பாருங்க, எகிப்தில் இருக்கிற 25 லட்சம் பேரை கூட்டின்னு வந்தார்.
அவரை கூட இவர் ஆசாரிப்பு கூடாரம் கட்டி நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருன்னா அவரு உடம்பு கிடச்சிருந்தா அதை கூட கோயிலாக கட்டிருப்பாங்கன்ட்டு தான் இந்த இயேசு கிறிஸ்து மறைச்சிட்டாரு. மிகாயல் தூதனாக இருந்து அவர் அடக்கம் பண்ணார். இல்லைன்னா நம்ம ஆளுங்க அன்றைக்கே பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இப்போ இருக்கிற பேர் சபையில் இருக்கிற பெரிய மூத்த ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி அவங்கள வழிநடத்துறாங்க. அவங்கள விடுங்க, அவங்க ராஜ்யத்தில் வந்துடுவாங்க. நம்மளை பார்த்து நம்ம வேதமாக மாறினதை பார்த்து அவங்க தெரிஞ்சு வருவாங்க. ஆனால் நாம் எப்படி இருக்கோம் இப்போது? தேவனுடைய வார்த்தையை நமக்குள்ளே எச்சரிக்கும் பொழுது கொஞ்ச நாள் அவருடைய, அதாவது பிதாவுடைய தோட்டத்தில் இருக்கிற திராட்சை செடியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட ஒட்ட வைக்கப்பட்ட கிளை நாமும், அது ஒலிவ மரம், நாம் காட்டு மரம் ஒட்ட வைக்க மாட்டது. இப்போ நம்ம அதுக்குள்ளே அந்த அந்த மரத்துக்குள்ளே ஒட்டிக்கினா அப்படியே வளர்ந்துட்டா போதும். நீர் அவர் ஊற்றுவார். நீர்ன்றது தேவனுடைய வார்த்தைகள், பரிசுத்தாவி அவர் ஊற்றுவார். நாம் அவருக்குள்ளவே இயேசு கிறிஸ்து கூடவே நடக்கணும். ஏசா மாதிரியே யாக்கோபுக்கு ட்ரெஸ்ஸு வந்துச்சுல, கிறிஸ்து மாதிரி நம்மளுக்கு கிறிஸ்துன்ற ட்ரெஸ்ஸை நம்மளுக்குள்ளே போட்டுருவார். நாம் அந்த ட்ரெஸ்ஸை இன்றைக்கி வாங்கிக்கல. ஆசையாக இருக்கா? கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும்னு அர்த்தம். கிறிஸ்துவோட குணலட்சணம் வாழ்ந்து காமிங்க கொஞ்ச நாள். இந்த உலகத்தில் நீங்கள் கிறிஸ்துவோடைய ராஜ்யத்தை காமிங்க. இங்கேயே தேவனுடைய சமாதானம் கிடைக்கும் பிரதர், அனுபவிச்சு பாருங்க. ஆனால் கொஞ்ச நாள் பாடுகள், வருங்கால மகிமைக்கு அது ஈடாகாது பிரதர். அப்போ என்ன பண்ணணும்? ஓடு. சகோதர சிநேகம் நல்லது, சரிங்களா? ஒரு சில நேரத்தில் நம்ம பைக்கில் போகும்போது ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்டாங்கன்னா கொடுங்க. நீங்களா வாலண்டரியாக போயிட்டு லேடிஸை மட்டும் ஏற்றாதீங்க. பிரதராக இருந்தால், சகோதரனாக இருந்தால், சகோதரியாக இருந்தால் அது பரவாயில்ல. இப்போ இன்றைக்கி அது வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கி சகோதரர்கள் லேடிஸ் ஏற்றினா பைக்கில் ஏற்றின்னு போவாங்க, ஜென்ஸ் ஏற்றினா ஏற்ற மாட்டாங்க. பிரதர், ஒரு சில நேரத்தில் தூதர்கள் நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க. தூதர்கள் மனுஷ ரூபத்தில் வந்து நம்ம உதவி செய்கிறோமா அப்படின்னு நம்ம பைக்கில் ஏறத்துக்கு பிளான் பண்ணுவாங்க, ஜென்ஸாக இருந்து. அப்போ நம்ம விட்டு போயிடக்கூடாது. ஏன்னா ரெக்கார்ட் புஸ்தகத்தில் ரெக்கார்ட் ஆகுது பிரதர் நம்முடைய நன்மைகள் எல்லாம். பண ஆசை இருக்கக்கூடாது, அதுக்காக சேர்த்தி வைக்கக்கூடாதுன்னு இல்லை. நீங்கள் திருவிவிலியத்தில் பழமொழி ஆகமம்னு இருக்கும், நம்முடைய பைபிளில் நீதிமொழிகள் ஆகும். அதில் பாருங்கள், என் மகனே நீ பாபிலோனில் இருந்தா, பெயர் சபையில் இருந்தா, அப்பான்னு கூப்பிடுற அந்த கூட்ட பெயர் சபையில் இருந்து பாஸ்டருக்கு தசம்பாகம் கொடுக்கறதா இருந்தால் முதல்ல நீ அதுலேருந்து விடுவிச்சிக்கோ. அது சாத்தானுடைய கூடாரம். சரியா? என்ன பண்ணு, உடனே உன் கண்கள் அங்கே தூங்குற மாதிரி இருக்கா, விட்டு வந்துரு. அது அங்கே உன்னுடைய ஒரு ஃப்ரெண்டோ இல்லை சகோதரனோ சகோதரியாக இருப்பாங்க, உனக்கு ரொம்ப கேர் பண்ணுறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை விட்டு போயிடாத, உனக்கு கல்ற கிடைக்காது. எதுக்கு பிரதர் கல்ற? எதுக்கு கல்ற? நாம் இறந்த உடனே மகிமையில் கிறிஸ்துவோட இருக்க போகிறோம் பிரதர். எதுக்கு கல்ற? இன்றைக்கி ஒரு ஆர்சி சபையில் அந்த இமான் பிரதர் இருந்தாராம். இல்லை இதுக்கு முன்னாடி கிறிஸ்துவ அறியாத போது இவர் போய் இது மாதிரி சத்தியம் சொல்லும் போது அங்கே இருக்கிற பெரிய தலை சொல்லிச்சான், பேர் சபையில் இருக்கிற தலை, நீ வந்துட்டு இல்லை, உன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் கிடையாது, உனக்கு கல்ற கிடையாது. எதுக்கு கல்ற? நீ ஒரே வீட்டில் என்ன சொல்கிறது, மகிமையில் நம்ம கிறிஸ்துவ போயிட்டோம், இறந்த உடனே நம்ம கிறிஸ்துவனுடைய மகிமைக்குள்ளே போயிட போகிறோம். இந்த நாத்தம் பிடிச்ச உடம்பு ஒரு 3 மாதத்தில் மண் துணு காலியாக போகுது. ஒரு நாள் கழிச்சு மறுநாள் வச்சா பக்கத்து வீட்டுக்காரனே நம்ம செத்துட்டு அடக்கம் பண்ணலன்னா தூக்கின்னு போய் கார்பரேஷன்காரர்கிட்ட சொல்லி பொச்சிருவான். அதை தான் சொன்னார் இம்மான் பிரதர். அவ்வளோதான் பிரதர். இயேசு கிறிஸ்து நேற்று இன்று மாறாத ஒரு மெய்ப்பனா இருக்கிறார், கடவுளாக இல்லை. மூணாவது ஆள் பரிசுத்தாவின்னு சொல்கிறவனெல்லாம் தேவனை அறியாதவர்கள். அவ்வளோதான். அவங்கள பற்றி நம்ம கமெண்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா ராஜ்யத்தில் வந்துடுவாங்க. நாம் எப்படி இருக்கிறோம் பிரதர்? ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஒரு பாட்டு கூட இருக்கு, அலங்கார வாசலில் பிரவேசிக்க வந்திருக்கிறோம், நாங்கள் விதைக்க வந்திருக்கிறோம், எங்களுடைய காணிக்கை விதைக்க வந்திருக்கோம். ஏன்யா கேரக்டரை மாற்றுன்னு பாட தெரியாதா உனக்கு? அப்படி இருக்காங்க. பாட்டு நல்ல பாட்டு, தேவனை துதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாட்டில் இருக்கிற உள்நோக்கம் என்ன தெரியுமா? நாங்கள் எங்களுடைய காணிக்கையை விதைக்க வந்திருக்கிறோம். ஐயா, நீங்கள் குணலட்சணத்தை, கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தை காட்டுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்னு எழுத தெரியலையே. பல மியூசிக்கில் பல டிஜிட்டல் லைட்டில் போட்டு இருந்தால் இருப்பாரா? மனிதன் கைவேலையினால் செய்யப்பட்ட எந்த இடத்துல இல்லை. தெளிவாக இருக்குது. நம்ம ஆளுங்க அடித்து விட்றாங்களே. நித்திய உடன்படிக்கையான ரத்தத்தினுடைய ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பர் கர்த்தர், அவரு தான் தேவனோட சமாதான தேவனத்தோட புள்ள.
சரிங்களா? அவர் பாருங்கள் அப்படியே பரலோகத்தில் இந்த மகிமையை அப்படியே விட்டுட்டு நாமும் தன்னுடைய தன்னால் தான் இந்த உலகமே ரட்சிக்கப்படும் தெரிஞ்சு ஒரு மனுஷ ரூமாக வந்து அந்த பிளாத்து முன்னாடி அந்த அடி வாங்கும்போது பாருங்கள், என் பிள்ளைங்க மாம்சம் ரத்தமாக இருக்க, நான் தேவதூதனாக இருக்கக்கூடாதுன்ட்டு மிகாயேல் தூதன் அந்த பதவியை விட்டுட்டு வந்து எப்படி வந்தார்? மாம்சம் ரத்தமாக வந்தார். கன்னிமரியாள் என்ன பண்ணாங்க? அந்த வார்த்தையை ஒபே பண்ணாங்க, கரு வந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம மரியாள் வகுப்பார். நம்ம சிலையை தான் வணங்க வேண்டாம், ஆனால் மரியாளுடைய கேரக்டரை நம்ம வச்சுக்கணும். அவங்க நம்மளுக்கு சொந்த சகோதரி, சொந்த இயேசு கிறிஸ்துக்கு தாய் மாதிரி நம்மளுக்கு தாய். அவங்க அப்படி அவங்களுடைய கேரக்டர், தாழ்மை, அர்ப்பணிப்பு கொஞ்சம் கூட முறுமுறுக்கலை. எனக்கு ஒரு வீட்டில் குழந்தை பிறந்திருக்கலாமே, நான் அவங்க முறுமுறுக்கலை. தேவன் உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து இந்த உலகத்தின் இல்லை, பரலோகத்தை தேவனுடைய ராஜாவோட புள்ள மாடு கழிவு போடுற இடத்துல பிறந்திருக்காருண்ணா. அப்போ பாருங்கள், மரியம்மா அங்கே எதுனா தேவன்கிட்ட எதுனா வாக்குவாதம் பண்ணாங்களா? இயேசு கிறிஸ்துவை அடித்து துவம்சம் பண்ணி அப்படியே தரன்னு இழுத்துன்னு வரும்போது மரியம்மாவோட மனசு, உன்னுடைய இருதயத்தில் ஈட்டி குத்துன்னு சொன்னாங்களே சிமியன்னு சொன்னது, அதை அப்படியே தியானிச்சிருக்காங்க. யாரையும் சபிக்கலை. இவர் ஈடுபலி கொடுத்தாதான் இந்த உலகமே மீட்புன்னு மரியாளுக்கு தெரியும். அன்னை மரியாள் வழியாக கேளுன்னு பைபிளில் இல்லை. கிறிஸ்து தான் நானே வழியும், யோவான் 14 சொல்லுது இல்லையா? புனிதர் வழியாக கேட்குறாங்களா சில பேர். ஐயா, புனிதர்களுக்கே இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது ஐயா. நம்ம எத்தனையோ தாட்டி சொல்லிட்டோம். அந்தோனியாரை வந்து சிபிஐ அதிகாரி மாதிரி அவருக்கு நூல் சுற்றி பூட்டு போட்டு பேரிஸ் அந்தோனியார் கோயிலில் பண்ணுற அட்டகாசம் இருக்குது. ஐயோ, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது, விக்கிரக கோயிலில் பண்ணுறதுக்கு எதுக்கும் டோட்டல் வித்தியாசமே இருக்காது. இந்த புளியந்தோப்பு வேசார்படி பக்கமெல்லாம் போனீங்கன்னா முதல்ல விக்கிரகம் இருந்த கோயிலில் இப்போது அதே விக்கிரகம் தான் முகம் மாறி இருக்கு, அவ்வளோதான். அன்றைக்கி அந்த விக்கிரகம் இருந்தது, இன்றைக்கி மரியாள் அப்படின்னு. மரியாளுக்கு மதி எவையா ஃபோட்டோ எடுத்தான்? ஃபோட்டோ எப்போயா வந்துச்சு? அறியல. அவங்களுக்கு காட்சி கொடுத்தாங்க. இவங்க வேதத்தில் உள்ள அதாவது வேதத்தில் இல்லாத சொன்னாவே அது சாத்தானுடைய போதகன்ட்டு இருக்குல்ல. இன்றைக்கி இருக்கிற பாஸ்டருங்க பண்ணுற அட்டூழியம் எல்லாமே தெரியுது இல்லை. ஆனாலும் நம்முடைய உடன் சுதந்திரர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஏன் வரமாட்டேன்றோம்? உடன் சுதந்திரிச்சிட்டவர், ஜெயம் கொண்டு விட்டவர் நம்முடைய தாய், நம்முடைய போதகர், நம்முடைய மேய்ப்பன், நம்முடைய ரட்சகர், நம்முடைய குரு, நம்முடைய எல்லாமே அவர் தான் தாய். ரெபேக்கால் மாதிரி ஈசா கிட்ட கூட்டின்னு போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தோட வானத்து நட்சத்திரமா அபிரகாமுன்னு சொன்னார்ல, வானத்து நட்சத்திரம், அவருக்கே நாம் ஈடாக இருப்போமா? அவருக்கு இந்த ஈடுபலியில் வரல. ஆனால் நாம் பரலோகத்துக்கு, அதாவது 3ஆம் உலகம் போகிறதுக்கு முன்னாடி நாம் போயிடுவோம். நம்மளுக்கு கீழே வந்து முற்பிதாக்கள் எல்லாம் இந்த உலகத்தை ஆளுக்கு பண்ண போகிறாங்க பிரதர். நீங்கள் நல்லா படித்து பாருங்கள், திருவெளிப்பாடு தெரியும். அப்போ என்ன பண்ணோம்? ஐக்கியம் வேணும், ஒரு உயர்ந்த நோக்கம் வேணும். ஒன்றும் இல்லை பிரதர், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாச்சா போதும். நம்மளுக்கு நல்ல பண்பை கேட்ட அதிகாலையில் தருவார். குணலட்சணம் மாறணும், சரிங்களா? நாம் கிறிஸ்து எதிர்பார்க்குற ஒரு மனவாட்டியாக மாறணும். மனவாட்டினா என்ன? அவருடைய சகோதரனாக மாறணும், சகோதரியாக நீங்கள் மாறணும், அவ்வளோதான். அதை தான் சொல்கிறார். அப்படின்னா நம்ம ஒரு பெரிய குடும்பம், 1,44,000 குடும்பத்தில் ஃபஸ்ட்டு டோட்டலில் வந்தாங்கள்ல 12 பேர்லேருந்து 60 பேர், அந்த நம்பரில் நம்ம கூட போய் பார்க்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரதர். யோவானி அன்னை மரியாளையும் போய் நேரில் மீட் பண்ணும்போது, நீங்கள் பட்ட பாடை விட நாங்கள் பாடுறது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு அவங்க கூட ஜாலியாக பேசும்போது எப்படி இருக்கும்? அங்கே ஒரு பொய்யான அன்பு இல்லையே, பரிசுத்தமான அன்பு. இங்கே பாருங்கள், ஒருத்தங்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லி பாருங்கள், அவன் ஊதி 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 பலூன் மாதிரி வானத்துக்கே அமுச்சு விட்ருவான். பிரதர், அவரை பற்றி தெரியுமான்னு. சிஸ்டர், நீங்கள் இங்கேயே இருக்கீங்க, உங்களை பற்றி எல்லா ரெக்கார்டும் தெரியும் அப்படின்னு ஒரு சூப்பரையர் சொல்லுவான். எதுக்காக இச்சைக்காக அலைகிற நாய்கள் இங்கே நிறைய இருக்குது. நாம் உஷாராக இருக்கணும். யூதாசம் மாதிரி நாம் இவ்வளோ நாள் இருந்திருக்கலாம். நாம் என்ன பண்ணோம்? பேதுரு மாதிரி வந்துடணும். பேதுரு பாருங்கள், யூதாசை விட அதிகமாக மறுதளிச்சவர். இயேசு கிறிஸ்துவை பார்த்து கதறி எழுந்தார், மன்னிப்பு வாங்கிட்டார்ல கிறிஸ்துக்கிட்ட. கிறிஸ்துவோட பார்வை பாருங்கள் யூதாஸ் மேலே படலை, ஏன்னா மன்னிப்பு கேட்க வரல. ஆனால் பேதுரு பாருங்க, கதறி அழுறார். என்னை நேசிக்கிறியா? ஆடுகளுமே, என்னை நேசிக்கிறியா?
மந்தையை பார்த்துக்கோ, என்னை நேசிக்கிறியானும் போது கதறாரு. அப்படி மாதிரி தட்டி கொடுத்து பேசுவார் இயேசு கிறிஸ்து. குத்தி பேச மாட்டார். நம்ம ஆளுங்க குத்தி பேசுறதில்ல, சபையில் கூட குத்தி பேசுகிறவங்க நிறைய. அவனை பகைக்குன்னா ஸ்பீக்கர் ஆகிட்டு அவனை குத்தி குத்தி பேசுறது. யார் நீங்கள்? சாத்தானுடைய கைகூலிகளா? இங்கே வந்திருக்கிற மந்தை மாதிரி இருக்கிறோம் இந்த சபையில் இருக்கோம். அவங்கள தட்டி கொடுத்து கிறிஸ்துவனுடைய அன்பை காமிச்சு அவங்க ஆவிக்குரிய ரீதியில் எவ்வளோ வளரணுமோ அதை ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. அப்படி பண்ணும் பொழுது தான் நாம் அவருடைய உடன் சுதந்திரர். அப்போ நம்ம யார் நம்பியிருக்கணும்? விசுவாசத்தோட ஒரு நங்கூரம் வச்சு, ஒரு கப்பல் பாருங்கள், கரையை விட்டு கடலில் போகக்கூடாதுன்னு ஒரு நங்கூரம் இருக்கும். அது மாதிரி கிறிஸ்துவ மேலே, தேவன் மேலே ஒரு நம்பிக்கையான நங்குரத்தை வைக்கணும். அவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறார் எல்லா இடத்துலையும். நான் பெட்ரூமில் போகும்போது, வரும்போது, வேலை செய்யும்போது, நான் செக்யூரிட்டி வேலை செய்யும் பொழுது, நான் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யும்போது, எல்லா நேரத்துலையும் பார்க்குறார். ரீல்ஸ் பார்க்கும்போது கூட பார்க்குறார். என்னுடைய நேரத்தை, என் புள்ள என்னுடைய உள்ளத்தை அறியாமல் பரலோகத்தில் ராஜ்யத்தில் அவளுக்குரிய மகிமையை நான் வச்சிருக்கிறேன். அதுக்காக கொஞ்ச நாள் ஓடணுன்ட்டு இந்த வேத வசனத்தை வச்சு பேச வைக்கிற சகோதரர் மூலமாக, யூடியூப் மூலமாக. ஆனால் அதை படித்து காதில் வாங்காமல், குணலட்சத்தில் காமிக்காமல், கிரியை இல்லாமல் ஓடிட்டுருக்காளே, அதுக்காக தான் நான் இன்னொரு நாளை கொடுக்குறேன். இந்த நாளையாவது திருந்திவான்னு பார்க்குறேன். முடியாத பார்த்துட்டு தான் அவர் மொட்டையாக அடிச்சிடுறாரு. அதனால் நம்மளை ஏமாத்தினவங்க யூதாஸ் காரியஸ் மாதிரி நாண்டி கொண்டு சாவாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது, சபிக்கக்கூடாது. அது தேவன் பார்த்துப்பார். அது நிறைய இடத்துல நம்ம இதை பார்க்குறோம். சரிங்களா? நாம் நங்கூர மாதிரி இருக்கிற கிறிஸ்துவுடைய விசுவாசத்தில் நாம் இருக்கணும். அவர் எப்படி அப்பாவுடைய திட்டத்தில் என்னுடைய பங்கு என்னன்னு தெரிஞ்சு கரெக்டாக நிறைவேற்றி ஈடுபலியை இந்த உலகத்தினுடைய ரட்சிப்புக்காக அந்த பரிசுத்த ரத்தத்தை ஆபேலை சிந்தின அந்த ரத்தம் மாதிரி எஸ் கிறிஸ்து அந்த 2ஆம் மாதம் ஆகிய அப்படியே முற்றிலும் உபே பண்ணி முடிச்சிட்டார். இன்றைக்கி நம்மளுடைய ஏக்கத்தோடு பார்த்துட்ருக்காங்க. நாம் இன்றைக்கி கிறிஸ்துவுக்குள்ளோ அவருடைய குணலட்சணத்துக்கு பிரகாரம் நடக்க தீர்மானம் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு, அப்பா நடக்க தீர்மானம் கிறிஸ்து மூலமாக பரிசுத்தாவே கொடுங்க, என் பலவீனத்தை எடுத்து போடுங்க. நடக்க முடியாது இருக்கும், ஒரு சில டைம் இருக்கும். பிசாசு ஏன்னா விட மாட்டான். சிங்கம் போல் யாரை விடுங்களாம்னு காத்துட்டு தான் இருக்கிறான். இன்றைக்கி இருக்கிற சூப்பரியர் கூட அப்படி தான் இருப்பானுங்க. உஷாராருங்க சிஸ்டர், உஷாராங்க பிரதர். தேவனுடைய அந்த அட்வைஸ் ஞானத்தை நம்ம அவர்த்தமாக என்ன சொல்கிறது, அவலட்சணமாக எடுத்துடக்கூடாது. இதுதான் தேவன் பேசுகிற வார்த்தைகள். சரிங்களா? கொஞ்ச நாள் விட்டுட்டு திரும்பி வந்துடலான்னு நினைக்காதீங்க. ஏன்னா பிசாசு இப்போ நம்ம விட்டு போயிருப்பான். திருப்பி வந்தான்னு வச்சுக்கோ, 7 மடங்காக உள்ளே வந்துடுவான். 7 மடங்காக உள்ளே இது ஏற்கனவே எது காலியாக இருக்குதுன்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே நம்முடைய சிந்தனைக்குள்ளே இன்னும் நாசமாக்கிட்டு போயிடுவோம். இந்த உடம்பு தேவன் தங்க பரிசுத்தமான ஆலயம் சிஸ்டர். நாம் கிறிஸ்து தங்குற ஆலயம். நாம் அவரோட உடன் சுதந்திரர். நம்ம அப்பாவெல்லாம் முகமுகமாக தரிசிக்கிற பாக்கியவதி நாம் தான். இந்த உலகத்தில் நம்ம அப்பா அம்மாலாம் தரிசிக்கல. அம்மா மச்சான் ஆயா தாத்தா யாரும் இயேசு கிறிஸ்துவின் தேவனையும் பார்க்கல. நாம் மந்த மாம்ச கண்ணால் பார்க்க போகிறோம். நம்முடைய இந்த நாத்தம் பிடிச்ச உடம்பு மகிமையின் சரீரமாக மாறப்போகுது சிஸ்டர். அதனால் பயலும் திகிலும் நம்மளுக்கு வேணாம். கிறிஸ்துவனுடைய நீதியின் வஸ்திரத்தை தரிச்சிட்டு தேவனிடத்தில் பெற்ற அந்த சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் டெய்லி காப்பாற்றிடணும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எங்கே? ராஜ்யத்தில். இங்கேயே தேவ சமாதானத்தை தேவன் நம்மளுக்கு தருவார். சாத்தான் பல காற்றை போட்டு பல சோதனையை போச்சு நம்மளை திசை கெட்டு போகிற மாதிரி பண்ணுவான். நாம் என்ன பண்ணோம்? கிறிஸ்துக்கிட்ட அவர் தூங்கிட்டு இருக்கார் நினச்சி விட்டுறக்கூடாது. தட்டி எழுப்புனா அவர் அதட்டுனா காத்து நின்றோம். சாத்தானோட எல்லா காரியமும் போயிடும் பிரதர். அப்போ என்ன பண்ணோம்? சமாதானத்துடன் இருக்க நோவாவை போல் பாருங்கள். அந்த 1ஆம் உலகத்தில் நோவாவும் அவன் குடும்பத்தாரும் நோவா தேவனோடு சஞ்சரித்தார். அவரோட மைண்டு ஃபுல்லாக தேவன் தான். மழையே பார்க்கல அவர் நோவா. ஒரு பேலையை கட்டுன்றாரு. எவ்வளோ வருஷம் கட்டுறாரு தெரியுமா? மழையே பார்க்கல. மழை வருதுன்னா தேவன் சொல்கிறது வார்த்தை அப்படியே ஒபே பண்ணார். மிகாயில் தூதனா இயேசு கிறிஸ்து தாங்க சொன்னது. ஒபே பண்ணார். எல்லாரும் பார்த்து அவனை பைத்தியக்காரன்னாங்க. இன்றைக்கி உலகம் நம்மளை பார்த்து சொல்லும், பைத்தியக்காரனி கொஞ்ச நாள் ஜாலியாக இருந்துட்டு போகலாமேன்னு சொல்லும். சிஸ்டர் வேண்டாம். அன்றைக்கி நோவாவை சொல்லிச்சு. தேவன் மலையை வர வச்சு இந்த பூமியில் ஊற்றுக்கண்ணை பிளக்க வச்சு உலகத்தையே அழிச்சிட்டார். சாத்தானுடைய ஃபேமிலி எல்லாம் அவுட்டு. அதாவது அன்றைக்கி பைபிள் இல்லை, தேவன் தன்னுடைய தூதர்களை, இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூதர்களை அந்த பூமிக்கு அனுப்பும்போது ஆல்ரெடி விழுந்து போன லூசிஃபர் என்ன பண்ணிட்டான்? அந்த தூதர்களை மயக்கி இங்கே இருக்கிற பூமியில் இருக்கிற அழகான பெண்ணோட சேர்த்தி ராட்சசர்களாக மாறிட்டாங்க. ராட்சசர்கள் மனிதர்களை கொலை பண்ணு மெரிக்கிறத பார்த்துட்டு அந்த சந்ததியை ஒழிக்கணும்னு நினச்சார்.
அப்போது அந்த முழு சந்ததியும், அதாவது ராமன் இந்த மாதிரி பெரிய பெரிய பேர் இந்த உலகத்தார விக்கிரகத்தில் இருக்கிற பெரிய 5 அடி 20 அடி சிலை மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாரையும் அழிச்சிட்டாங்க. தேவன் தான் அழித்தார். ஊற்று கண்ணலாம் முதல்ல பூமி பிரதர் இது மாதிரி இந்த உலக மேப்பில் இந்தியா மாதிரி சிலுவு மாதிரி, ஆஸ்திரேலியா ஒரு அண்டா மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. ஒரே இது பூமி சுற்றி இருந்தால் கடல் இருந்தது. முதலாம் உலகத்தில் அந்த ஊற்றுக்கண் பிறந்துச்சு இல்லை. அப்போ தான் இந்தியா தனியாக, அமெரிக்கா தனியாக, ஆசியா தனியாக, ஆஸ்திரேலியா தனியெல்லாம் பிரிஞ்சுது. பிரதர் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், சிஸ்டர் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அந்த மேப்பெல்லாம் எடுத்து அப்படியே ஒட்டி பாருங்கள். அந்த அந்த இதை எடுத்துகிட்டு அந்த இந்திய பெருங்கடலோ அட்லாண்டிக் பெருங்கடலோ எடுத்து ஒட்டி பாருங்கள். எல்லாம் ஒன்று ஒன்று ஜாயிண்ட் ஆகிடும். இது எங்கே பிரிஞ்சது தெரியுமா? எங்கே பிரிஞ்சது தெரியுமா? எல்லாம் முதலாம் உலகத்தில் தான். முதலாம் உலகத்தில் ராட்சசர்கள் வந்து இந்த மனிதர்களை ரொம்ப அட்டூழியம் பண்ணுறாங்கன்ட்டு அவங்கள பிசாசனுடைய தூதரை தான் தேவன் அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணார். அவங்களோட ராட்சச சந்ததி வந்துச்சு. அவங்கள எல்லாத்தையும் அழிச்சிட்டு தேவனோடு சஞ்சரித்த யோனோக்கும் நோவாவையும் தான். யோனோக்கு தேவனோட சஞ்சரிச்சிட்டாரு. அவர் கிறிஸ்துவோட ராஜ்யத்தில் நம்மளுக்கு கீழே வருவார். நோவா பாருங்கள், அவங்களோட ஃபேமிலியை மட்டும் காப்பாற்றி விசுவாச கப்பலில் தூக்கின்னு போயிட்டார். நோவா நாம் என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த கப்பலில் ஏறிக்கணும். அவர் நம்மளை கரை சேர்த்திருவார். அவங்க முதலாம் உலகத்துலேருந்து 2ஆம் உலகத்துக்கு போனாங்க. நோ ஃபேமிலி. நம்ம வந்து கிறிஸ்துவின் அன்பு வேதமானவர்கள் விசுவாச கப்பலாக இருக்கிற இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஏறிட்டா நம்ம என்ன பண்ணுவார்? 3ஆம் உலகத்தில் கூட்டின்னு போய் இயேசு கிறிஸ்து விட்டுருவார். அங்கே மகிழ்ச்சி, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே வேதனை இல்லை, அங்கே சாப்பாடு தேவையில்லை, அங்கே மகிமை, அங்கே சந்தோஷம், அங்கே போலியான அன்பு இல்லை, அங்கே யுகமாக அப்பாவோடும் கன்னிமரியாலோடும் யோவானோடும் யாக்கோபோடும் அப்போஸ்தலனாகிய பவுலோடும் பரிசுத்தமாக பறந்து தெரியும். நம்ம அப்பேற்பட்ட பாக்கியம் வேணுமா? அவரோட உடன் சுதந்திரம் ஆகணுமா? என்ன பண்ணுங்க? கிறிஸ்துவோட நடக்கணும். கிறிஸ்துவோட ஒவ்வொரு நாளும் நம்ம பரலோகத்தில் நம்மளுக்கு பேர் ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்குது. சரிங்களா? தேவனுக்கு மட்டும் பயப்படணும். சரிங்களா? அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? கிறிஸ்துவோட ஆளுகை செய்கிற அந்த பாக்கியம், அவருடைய நாமத்தை துதிக்கும் முதல்வருடைய கனியாக ஸ்தோத்திர பலி அதிகாலையில் செலுத்தணும். இன்றைக்கி உலகத்தானே பாருங்கள், ஒரு மார்வடி, ஒரு சில பேர் விக்கிரகாராதனை பண்ணுறவங்களே பாருங்கள். ஒரு ஆடு ஒரு ஷாப்பை திறந்துட்டா பூஜை பண்ணாமல் மற்ற பொருளை தரமாட்டான். தேவனை அறியாதவர்களே, நாமும் தேவனை அறிஞ்சவர்கள், எனக்கு இயேசு கிறிஸ்து தாய் மாதிரி, என்னுடைய பரிகாரி, என்னுடைய உடன் சுதந்திரன்னு சொல்கிற நாமும் அவருக்கு முதலிடம் கொடுக்குறோமா? இனி கொடுப்போம். இனி சபைக்கு தொடர்ந்து போவோம். நம்ம எங்கே இருக்குமோ அங்கே இருக்கிற பக்கத்து சபைக்கு போய்ட்டு 1 மணி நேரம் அவங்க பேசுகிறது தேவனுடைய வார்த்தையாக இருந்தால் அதை வாங்கி குணலட்சத்தில் காமிச்சா நாம் உடன் சுதந்திரா கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் நிற்போம். அப்பேற்பட்ட ஒரு அமைதி தங்கும் இடத்தில் நாம் சேர நாம் கொஞ்ச நாள் கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய பழகிற மத்தியில் நாம் காமிக்கிறோம்னா ஓகே பிரதர், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து நான் பார்த்துக்குறோம், இன்னும் அடுத்த மாதம் இல்லை அடுத்த வருஷம் ராபோஜனத்துக்கு அப்புறம் பண்ணிக்கிறோம்னா, இன்றைக்கி ராத்திரி நம்மளுக்கு மரணம்னா வாய்ப்பில்லை ரஜா நம்மளுக்கு. அதனால் என்ன பண்ணும் பிரதர்? இன்றைக்கி ரட்சணிப்பு நாள் நினச்சி இன்றைக்கி கிறிஸ்துவனுடைய ரத்தம் எனக்காக ஈடுபலியாக கொடுக்கப்பட்டாச்சு. என்னுடைய ஜென்ம பாவம், என்னுடைய ஆதாமும் முதற்கொண்டு வந்த அந்த பழைய மனுஷனை களைஞ்சிட்டு புதிய மனுஷனாக இருக்கிற இயேசுவை நான் தரிச்சிட்டு அவருடைய குணலட்சணத்தை பெற்றுட்டு அவர் உடன் சுதந்திரமாக இருக்கிற கிறிஸ்துவோட அவருடைய பிரதரா நம்முடைய அண்ணா அவர் நம்மளை வழி நடத்துவார். எங்கே? தேவன்கிட்ட சேர்க்குற வரலாம். அப்பேற்பட்ட பாக்கியம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம தொடர்ந்து ஓடுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையால், நம்முடைய கிரியையால், நம்முடைய எல்லா வித காரியத்தால். கடைசி 1 மணி நேரம் ஓடுற அந்த கடைசி ஓட்ட பந்தயத்தில் நிற்கிற போர் சேவர்கள் நாம் தான். நம்மளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடந்து கொண்டிருக்குது. அதனால் தொடர்ந்து வேத பாடத்துக்கு வாங்க, முடிஞ்சால் வாங்க, இல்லைன்னா ஆன்லைன்லேயாவது கலந்துக்குங்க. இதில் இலவசமாக தரோம். ஏதாவது ஒரு பாஸ்டர் யோசித்து பாருங்களேன், இலவசமாக அவங்க சபையை நடத்துன்னு சொன்னால் நடத்த முடியாது. இன்றைக்கி பல பேர் அப்படியே அட்டூழியம் பண்ணுக்கிறாங்க. அவங்கள பற்றியெல்லாம் கவலை இல்லை, அவங்க ராஜ்யத்தில் திரும்பி வருவாங்க. நாம் இலவசமாக செய்வோம். இலவசமாக நாங்கள் செய்கிறோம், இலவசமாக வாங்க. 6 நாள் வேலை, 7ஆவது நாள் நம்ம அப்பாவுக்காக நாங்கள் செய்கிறோம். 7ஆவது நாளில் நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம். டெய்லியும் அவருக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி, அந்த இம்மான் பிரதரும் அப்படி தான் பண்ணுகிற இருந்தாராம். அதே மாதிரி நாமளும் இருந்து கிறிஸ்துவோட அந்த ராஜ்யத்தில் அந்த யுகமாக சந்தோஷம், யுகமாக மகிமை, இக்காலத்து கொஞ்சம் பாடுகள், வருங்கால மகிமைக்கு ஈடானது இல்லை பிரதர். அதனால் கொஞ்ச நாள் ஓடலாம், கொஞ்ச நாள் அப்பாவுக்காகவும் கிறிஸ்துவோட அந்த திட்டத்தை பாருங்கள்.
பிதாவுடைய திட்டத்தை கிறிஸ்து முழுமையாக 100% நிறைவேற்றிட்டார். நாம் அவருடைய சரீராங்கம். நாமளும் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு மடங்கு உபத்திரவம் தான், கொஞ்ச நாள் மட்டும். அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா 1 மடங்கு உபத்திரம் தான். 7 மடங்குனா திரள் கூட்டம். நான் இதுலேயே நான் ஜெயிச்சுட்டு போகிறேன். அதுக்கு பலம் இல்லை, எனக்கு பலவீனம் தான் அப்படின்னா அப்பா கிட்ட அதிகாலையில் ப்ரேயரில் அன்றைக்கி பலன் கொடுங்கப்பா. நான் எப்படி பேசணும், எப்படி நடக்கணும்னு பலன் கொடுப்பா. இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்கப்பா. நான் அப்பா நிறைய கிறிஸ்து மூலமாக அந்த ஆசீர்வாதத்தை தருவார். ரெபெக்காளாக இருக்கிற இயேசு கிறிஸ்து பாருங்கள் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி தர ரெடியாக இருக்கார். யூதர்களுக்கும் இஸ்ரேலருக்கும் கிடைக்காத வாய்ப்பு ஆவிக்குரிய இஸ்ரேலர் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து வாங்கி தந்துட்டு இருக்கார். நாம் தான் கடைசி ராஜாத்திகள், கடைசி ஸ்திரீகள், புத்தியுள்ள ஸ்திரீ நாம தான். தொடர்ந்து ஓடுவோம், உடன் சுதந்திராக மாறும் வரை ஓடுவோம். தேவன் தாம் பொறுமையோடு கேட்ட உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.